தவறுகளை தனியே திருத்த பழகிக்கொள்வோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே இந்த இறை வார்த்தை வழிபாடானது பிறர் குற்றங்கள் தவறுகள் புரிகின்ற பொழுது பப்ளிக்காக அவமானப்படுத்தாமல் தனியே அவர்களை அழைத்து திருத்த இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்றைய மத்திய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே யோசேப்பினுடைய கனவிலே வானதூதர் தோன்றி யோசேப்பு மரியாளை கருவுற்றிருப்பது தெரிய வந்ததை அறிந்து அவரை மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். இங்கே யோசேப்பினுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், மரியாள் ஏதோ கருவுற்றிருக்கிறார், அவருக்கு எப்படி கருவுற்றார் என்பது தெரியவில்லை. தெரியாத உடனேயே மரியாளை அவமானப்படுத்தக்கூடாது, மரியாளுக்கு என்னால் எந்தவித தீங்குமே வரக்கூடாது என்பதற்காக அவருடைய ஒரு உண்மையான ஒரு மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மரியாளை யாருக்கும் தெரியாமல் விலக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். இது அவருடைய ஒரு நல்ல குணத்தை வெளிப்படுத்துவதாக நமக்கு தெரியும். யோசேப்பு நேர்மையாளர், உண்மையாளர், கடின உழைப்பாளி என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இறை வார்த்தையின் வழியாக யோசேப்பு இன்னும் அதிகமாக கண்ணியமானவர் என்பதையும், அவர் பிறருக்கு எந்தவித தீங்கையும் இழைக்கக்கூடாது, என்னால் மரியாளுக்கு எந்தவித பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு உன்னதமான குணம் யோசேப்பிடம் இருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக யோசேப்பு எனவே மரியாளை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்தார். அவருடைய நல்ல ஒரு குணத்தை அறிந்த வானதூதர் அவருக்கு தோன்றி, மரியாள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான், எனவே மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்கின்ற அந்த ஒரு நிகழ்வு கனவின் மூலமாக மட்டும்தான் வருகிறது. கனவின் மூலமாக வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வையே அவரால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொன்னால், அந்த அளவுக்கு அவர் கடவுளோடு ஒரு நெருங்கிய உறவு கொண்டவராக இருந்திருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பல மனிதர்களை சந்திக்கின்றோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு இடையும் கூட ஒரு சில பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, ஒரு சில தவறான புரிதல்கள் வரக்கூடிய நேரத்திலே நாம் பிறர் மத்தியிலே அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அந்த உறவு விரிசலை கொண்டு செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. மாறாக கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், அவர்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டும்? தனியாக அழைத்து என்ன செய்ய வேண்டும்? அந்த பிரச்சனையை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதுதான் உண்மையிலேயே அது ஒரு குடும்பத்திலே வளர்ச்சியை நோக்கிட்டு செல்லும், குடும்பத்திற்கும் பெருமையாக அமையும். அதை போலத்தான் ஒருவேளை நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கிடையோ, உறவினர்களுக்கிடையோ, நண்பர்களுக்கிடையோ ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், வெளியிலே ஊருக்கெல்லாம் சொல்லி அந்த மனிதரை அவமானப்படுத்த வேண்டும், அந்த மனிதரை இழிவுபடுத்த வேண்டும், அந்த மனிதரை எல்லாரும் அசிங்கமாக பேச வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையோடு நாம் இல்லாமல், யோசேப்பை போல தனியாக அந்த மனிதரை அழைத்து, இனி இந்த தவறு நடக்கக்கூடாது, நடந்தது பரவாயில்லை, இனி இந்த தவறிலிருந்து தன்னுடைய பாதையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி தனியாக அழைத்து அவர்களுக்கு நாம் அறிவுரை சொல்கின்ற பொழுது, அது எந்த மனிதனாக இருந்தாலும் தவறுகளிலிருந்து திருந்துவதற்கு நல்லதொரு வாய்ப்பாக அமைகிறது. எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் பிறர் தவறு செய்கின்ற பொழுது, குற்றங்கள் புரிகின்ற பொழுது, பிறரை அவமானப்படுத்துவதற்காகவோ, பிறரை இழிவுபடுத்துவதற்காகவோ, பிறரை அசிங்கப்படுத்துவதற்காகவோ, பிறர் முன்பு எல்லாருக்கும் இவர் செய்த குற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக இவர் இந்த உலகத்தில் இல்லாமல் அழிந்து போக வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனநிலையில் இல்லாமல், அவர் செய்த குற்றத்தை மறைவாக அவரை அழைத்து நாம் அவருக்கு அறிவுரை கூறுகின்ற பொழுது அது அவருக்கும் வளர்ச்சி ஏற்படுத்தும், அந்த மனிதரும் சமுதாயத்திலே தன்மானத்தோடு நல்ல முறையில் வாழ்வதற்கு தேவையான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் என்பதை இந்த இறை வார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. எனவே நாமும்
நம்முடைய வாழ்க்கையிலே பிறர் குற்றங்கள் புரிகின்ற பொழுது அவர்களை மறைவாக அழைத்து அவர்களுக்கு நாம் அறிவுரை கூற தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே இறைவனை நோக்கி மன்றாடுவோம். அவ்வாறு நாம் நம்மையே தயாரிப்பது தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு தரக்கூடிய ஒரு உன்னதமான அழைப்பாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.